தீய சக்திகளிடமிருந்து இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும். உலகெங்கும் உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும். உலகெங்கும் உண்மையான நீதி பரிபாலனம் நிகழ வேண்டும். ஊடகங்கள் உண்மை பேச வேண்டும். இராணுவமும் காவல்துறையும் மக்களுக்காக இயங்க வேண்டும். உலக மக்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும். உலகில் அமைதியும் வளமும் பெருக வேண்டும். உலக மக்கள் அனைவரும் தங்களின் வளங்களை பகிர்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். உலகின் மூத்த இனமான தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் நல்ல தமிழராட்சி ஏற்பட வேண்டும். கடந்த 700 ஆண்டுகளாக சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழும் தமிழர்கள் தமது அடிமை தலையை களைந்து விடுதலை பெற வேண்டும். இப்படியான 700 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழர்கள் வெற்றி கண்டு தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றுவதன் மூலம் அந்த விடுதலையை உறுதியாக அடைய வேண்டும். வெற்றி நமதே. நமது கடவுளர் இந்த மண்ணை காத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே. தமிழ்நாடு தமிழருக்கே. தமிழ்நாடு தமிழருக்கே. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். இங்க வந்துள்ள அனைத்து தமிழர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த விழாவை நம்ம இந்த இடத்துல ஒரு ஒன்று குரலை ஏற்படுத்திக்கின்றோம். நமது நெப்போலியன் ஐயா அவர்கள், நாமக்கல் மாவட்ட செயலாளர், மற்றும் கோபி ஐயா அவர்கள், சேலம் மாவட்ட செயலாளர் நம்ம மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க 1500 வாழ்ந்த நாஸ்ட்ரோடாகாமா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் காலத்தை ப்ரெடிக்ட் பண்றவரு அவராக இருக்கட்டும். இப்போ 1911 பிறந்த பாபா வாங்குது, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் தான் அவரும். இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க, தென்னகத்தில் ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி இந்த உலகத்தை வழிநடத்தும்னு. நம்ம சொல்றோம் தென்னகத்தின் ஒளி புறத்துச்சு, இந்த ஒளி அந்த ஒளி தனி ஒளி இல்லாம ஒரு இயக்கமா மாறிடுச்சு. அந்த ஒளி வேற யாரும் இல்ல, நம்ம பாண்டியன் ஐயா. அந்த இயக்கம் வேற யாரும் இல்ல, சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு. திராவிடமா இருக்கட்டும், ஆரியமா இருக்கட்டும், எதை சொன்னாலுமே நம்ம தமிழ் மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது இப்போ வரைக்கும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பொதுவான வெகுஜமான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நடந்திருக்கிற ஒரு எவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக சிறந்த ஒரு எவல்யூஷன். எப்படின்னா, முன்ன வரைக்குமே நம்ம திராவிடன்றதை நம்பணும். இப்போ 2009 பின்பு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியன்றது வேணுன்றது இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கும். இது மட்டும் இல்ல, வெளியே இருக்காங்க போலி தமிழ் தேசியவாதி என்ற பேர்ல அவங்க பண்றக்கூடிய அந்த விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட 38 லட்சம் வாக்குகள் செலுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தமிழ் உணர்வாளர்கள் இருக்காங்க, தமிழ் உணர்வாளர்கள் இருக்காங்கன்றதுக்கான ஒரு முன்னுதாரணமா ஆல்ரெடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது போலிதான், ஆனா அவங்க 38 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம காட்டி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம தமிழ் குடிகள் ஏன் ஒன்றினோம்? நம்ம 5ஆம் தமிழ் சங்கம் முன்பே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம். 5 மாடுகளும் ஒரு சிங்கம்ன்ற மாதிரி ஒரு கதை. அதாவது மாடுகளுக்குள்ள நல்லா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் அந்த சிங்கம் அவங்க நெருங்கி அவங்க எதுவுமே பண்ணாது. அவங்க விலகிட்டோன்னா பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சு சாப்பிடும். இதேதான் தமிழ் குடிகள் ஒற்றுமை எப்ப சேருதோ அப்போ இந்த ஆரியமும் திராவிடமும் இங்கிருந்து ஓடிடும். இது ஓடாத வரைக்கும் தான் நம்மளுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு. நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தமிழர்கள்ட்ட இருந்தா இந்த கோட் வந்திருக்குமா? ஒரே ஒரு கோட் நம்ம கணியன் பூங்கன்ற சொன்னார்ல, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார். எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லா மக்களும் என் மக்கள் தான் சொன்னவனுக்கு இல்ல எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு வந்திருக்கும், இந்த சாதிய படிநிலை எப்படி வந்திருக்கும், அதை எல்லாம் நம்மள்ட்ட புகுத்துல. இப்ப இந்த திராவிடம் சொல்லுது இல்லைங்களா, ராஜராஜ சோழன் சாதி பார்த்தாரு, அதுக்கு முன்ன இருக்கவங்க சாதி பார்த்தாங்க, இவங்க சாதி கொண்டு வந்தாங்க, தமிழர்கள்ட்ட இந்த சாதிகள் புறவோடி கிடக்குன்றாங்கல்ல. இந்த சொல்றவங்க யாருமே இந்த 700 வருஷம் வரலாற
700 வருஷம் அந்த நாயக்கர், அதாவது விஜயநகர படையெடுப்பு வந்து சொன்னதே யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிடம் என்பது பாத்தீங்கன்னா இந்த விஜயநகரோடைய வாரிசுகள். நமக்குள்ள குடிகள் இருக்கணும். குடிகள் இருந்தாதான் நம்ம வரலாறுகள் வந்து நாளை வந்து கஷ்டம் வருவோம். ஒண்ணு இல்ல, போற போக்குல வந்து பறையர்களையோ இல்ல தேவேந்திர குலவர்களையோ மற்ற தமிழ் குடிகளை சார்ந்தவங்களோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாழ்ந்த மக்கள், பட்டின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்கள் தலித்துகள் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையான வரலாறு தெரியும் போதுதான் பறையதான், நீ பறையதான், ஆனா உன்னோட வரலாறு உயர்ந்த வரலாறு, நீ சிவனோட வழித்தோன்றல் அப்படின்னும் போது அவனுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வான அந்த மனப்பான்மை வந்து ஒழிஞ்சிடும், அவனுக்குள்ள வந்துடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அமைப்பு வரும், இந்த அமைப்பு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு வரும்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பிக்க மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு அமைப்பு வந்துருச்சு, நமக்கு வழிகாட்டுறதுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காரு. நம்ம என்னன்னா முருகன் இருந்தா இது பண்ணியிருப்பாரு, சிவன் இருந்தா இது பண்ணியிருப்பாரு, விஷ்ணு இருந்தா இது பண்ணியிருப்பாரு அப்படின்றதான் தாண்டி அவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு காட்டுனது இவர் தான். இவர் தோல் மேல இருந்தா அவங்க நம்ம காட்டுறாங்க. அப்போ நம்ம கிட்ட பாண்டியன் ஐயா இருக்காங்க, இவரோட வழிகாட்டுதல் இருக்கு, நல்ல வழிகாட்டுதல் இருக்கு. வேற எந்த கட்சிகளுமே என்ன சொல்லாது. தமிழ் குடிகள் ஏற்றத்தாழ்வு கலைஞ்சிட்டு தமிழ் குடிகளும் ஒன்று சேரணும் யாருமே சொன்னதில்லை, எந்த ஆய்வுல சொன்னதில்லை. இன்னொரு விஷயம், கடவுளர்கள்லாம் கண்டுபிடிக்குன்னு யார் சொல்லுவா? நீங்க நவகிரகங்கள் போனீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்கு. என்ன இந்த திண்ணையில உட்காந்துட்டு பஞ்சாயத்தை பார்த்து ஆஹா இந்த கோயில், ஆஹா இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? எல்லாத்துக்குமே அறிவியல் ஆய்வுப்படி நம்ம ஐயா வந்து நம்ம சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இது சரிவர நம்ம கொண்டு போவோன்றத நம்ம இந்த இடத்துல நம்ம உறுதியேற்போம். எல்லாருக்குமே மனமார்ந்த என்னோட நன்றிகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நம்ம வெல்வோன்றதை நம்ம உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் என்ற உறுதியோடு என்னுடைய பேச்சை தொடர்ந்தேன். அந்த உறுதியை எப்படி நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, திருவள்ளுவரை எப்பயுமே நான் என்னோட வாய்த்துணைக்கு கூட கூட்டிகிட்டே போறது உண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த காலகட்டத்துல, இந்த யுகத்துல இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி உலக மக்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம தான். அவரோட துணையோட தான் இக்காரணத்தினால் செய்ய முன் வந்தவர்கள் நாம தான். அவரோட உறுதியாலேயே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் அப்படிங்கறத உறுதியா சொல்றேன். இப்ப இன்னொன்னு, நமக்கு வரலாறு எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப குழந்தைங்க கிட்டயுமே இப்ப கேட்டா, இல்ல நமக்குமே இப்போ இந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வரலாறு எப்படி சொல்லியிருக்குன்னா, இவங்க படையெடுத்தாங்க, அக்பர் போர் எடுத்தார், இங்க வந்தாங்க, இங்க பண்ணாங்கன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜன்னல், ஒவ்வொரு வீட்டோட வாழ்க்கையுமே வெவ்வேறானது. வாழ்க்கை அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான உறுப்பினர்களோட செயல்பாடு, அவங்களோட அந்த பண்பாடுங்கிறதே வேற. அப்போ ஒரு நாட்டோட, ஒரு சமூகத்தினோட ஒரு இனத்தை அழிக்கிறதுக்காக ஒரு படையெடுப்பு வருதுன்னா, அப்ப அந்த சமூகம் இல்ல அந்த இனம், அந்த மக்கள் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு அந்த வரலாறு நமக்கு சொல்லவே இல்லைல்ல. ஒருத்தவங்க படையெடுக்கிறாங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக எல்லாம் படையெடுப்பாங்க? நம்ம மேல ஒருத்தர் சண்டை போடுறான், ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ இந்த நாட்டின் இவ்வளவு பெரிய வளங்களையும், இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாண்போடு வாழ்ந்த ஒரு இனத்தை அழிக்கிறதுக்காக நடக்கப்பட்டதுதான் இந்த படையெடுப்பு எல்லாமே. இந்த வார்த்தை எந்த வரலாறு புக்கிலையாவது இருக்கு? ஏன்னா வரலாறு நம்மவர்களால் எழுதப்படவில்லை, வரலாறு ஜெயித்தவர்களால் எழுதப்படும் என்றவா. அதாவது இப்போ இன்னைக்கு இருக்க ஒரு செய்தியை வச்சுப்போம். இன்னைக்கு இருக்க ஒரு செய்தி 100% உண்மையானதா? 100% உண்மை இல்லாத போது இப்போது இருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்களையும் வைத்து இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி நம்ப முடியும்? நீங்க அந்த வரலாறு கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இதன் அடிப்படையில இந்த தமிழினம் எப்படியாப்பட்ட, இந்த தமிழை படிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், ஒரு அந்த அழகு எல்லாருக்குமே நீங்க ரசிச்சிருப்பீங்க. நான் அதை உங்ககிட்ட ஒரு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் அடிக்கடி நம்ம மக்கள் எவ்வளவு பெரிய அறத்தோடு வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இந்த கிருஷ்ணரே திருப்பி கூட கூப்பிடுறது உண்டு. இந்த ஈன்றால் பசி காப்பால் ஆயினும் செய்யக்க சான்றோர் பழிக்கும் வினை. அம்மா பசியோட இருந்தா கூட தப்பான செயலை செய்யாத. இப்ப திருடிட்டு கொண்டு போய், அதாவது ஏதோ எடுத்து போய் கொடுக்கலாம், ஏன்னா அவர் ரொம்ப என்னோட பெத்தவ பசியோட இருக்கா அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் பாத்திரம்ல. அப்படியா இருந்தா கூட அந்த செயலை செய்யாத அப்படின்னு வலியுறுத்திய ஒரு சமூகம், அப்படி வலியுறுத்திய ஒரு சமூகம் இப்படியான ஒரு நிலைக்கு வருமா? அவர் சொன்னார் இல்லைங்களா, எப்படி ஒரு இந்த ஏற்றத்தாழ்வு வந்து இந்த சமூகத்துக்குள்ள அப்படி எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு? ஒரே ஒரு கருத்து போதாதா? அதே மாதிரி இன்னொரு குரல்,
அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அறம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அது இன்னைக்கே செய்யும். அப்புறமா செய்வேன், காசு வந்ததுக்கு அப்புறம் செய்வேன், அதுக்கு ஒரு டைம் வரணும். நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் தவறா சொல்லல. ஆனா இப்ப நிறைய பேர் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் பெரிய கட்சியா வாங்க, பெரிய அமைப்பா வாங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்க கூட அறம் என்று தெரிந்தும் நான் காலம் தாழ்த்தி உங்ககிட்ட வந்துடுறேன் செய்யறேன்னு சொல்றது என்ன அறம்? எனக்கு அது தவறுன்னு தெரியும் போது அது தவறு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடணும். அதை நம்ம யோசிச்சுட்டு இது எனக்கு இப்படி வரும் அப்படி வரும்னு யோசிக்க கூடாது. அப்படின்னு ஒரு வாழ்வியல் சொல்லுதுங்க. இப்படி உனக்கு ஒரு நல்லதுன்னு செய்தா இப்பவே செய்யுங்க அப்படின்னு எந்த ஒரு வாழ்வியல் சொல்லும்? இப்படியான ஒரு வாழ்வியல் அமைந்திருக்கணும்னா அதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு கால ஒரு அந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். ஒரு மொழியோ பண்பாடோ அதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் வந்திருக்குமோ, எத்தனை ஆயிரம் மனிதர்களோட அறிவு அதற்கு செயல்பட்டு இருக்கணும். இப்படி ஒரு சமூகம் இருந்திருக்குல்ல, அந்த சமூகத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கடமை அந்த கூட்டு வழிபாட்டுல சொல்றோம்ல, தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இனம். பாதுகாக்கப்படணும்னா இத்தனை ஆயிரம் செய்திகளையும் தன் மொழியில உள்ளடக்கி வச்சிருக்கு. அப்ப அது எவ்வளவு நமக்கு எல்லாத்தையும் விட மொழின்ற ஒரு ஆயுதம் இருக்கு. நான் இன்னொரு அந்த அறம் சார்ந்து சொல்றதுனால பாடல் எனக்கு தெரியல, அதோட விளக்கம் மட்டும் சொல்றேன். அது ஒரு போர்க்காட்சி. அந்த போர்க்காட்சியில 2 வீரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. வண்டி மேல, குதிரை வண்டி மேல இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் கீழே விழுந்துறாரு, அவரோட வாள் கீழே பட்டு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மேல இருக்கவரும் திருப்பி கீழே வந்துறாரு தரைக்கே. ஏன்னா சரிசமமா சண்டை போடும், சரிசமமா சண்டை போடுறது அறம். அதனால அவரும் கீழே இறங்கிறாரு. இவனோட வாள் இறங்கிடுச்சு. இவனோட வாள் இறங்கி அவனுக்கு என்ன பண்ணா, இந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு இந்த ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு. அவன் காலை கழுத்து மேல வச்சுட்டு வாள் அப்படி ஓங்குறான். ஓங்கும் போது அவனுக்கு அவ்வளவு ஒரு கோபத்துல கீழே இருக்கவன் மண்டி போட்டு இருக்கவன் எச்ச துப்பிடுறான் அவன் மேல. இவன் வெட்டாம நீ போயிட்டு வா, போயிட்டு நாளைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிடுவான். இவன் சொல்றான், நீ வெட்டிட்டு போ, இல்லன்னா அவன் சும்மா விட மாட்டேன், நீ என்ன இது ஆரம்பிச்சுட்ட, நீ வெட்டிட்டு போயிடு அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு என்ன சொல்றான், நீ நானும் உன்னோட நாட்டுக்காகவும் என்னோட நாட்டுக்காகவும் உன் மன்னர்களும் என் மன்னர்களும் சேர்ந்து சண்டைக்கு வந்தோம். அது ஆட்சி, அதிகாரம், மக்கள், அது பலவேறு காரணங்கள். நீயும் நானும் சண்டைக்கு வந்தோம். இந்த சண்டையில இப்போ தனிப்பட்ட முறையில உனக்கும் எனக்கும் நடந்தது இல்லையா, அதுல நீ காரி உமிழ்ஞ்சல்ல, அதுல உன் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் வந்தது. அந்த தனிப்பட்ட கோபத்தின் மீது, அந்த தனிப்பட்ட கோபத்தை வச்சுட்டு நான் உன் மேல இப்ப வாள் இருந்து உன்னை கொன்னனா, அது நான் என்னோட தன்னலத்துக்காக உன்னை வெட்ட மாதிரி ஆயிடும். ஆனாலும் நான் உன்னை வெட்ட மாட்டேன், நீ போயிட்டு நாளைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி அவனால விட்டுட்டு போவானா? ஒரு போர்க்களத்துல நடந்த ஒரு காட்சி. இதை நினைச்சே நம்ம ஒரு இதை நினைச்சு பெருமைப்படாம வேற என்ன பெருமைப்பட முடியும்? அப்படி ஒரு உலக மக்கள் அனைவரும் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக இங்க அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஐயா முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களின் பிள்ளைகளாக நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த சீலிகமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த உலக மக்களுக்கான ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறோம். அப்படி ஒரு நல்லதோ சமூகம் அமைய வேண்டி விடைபெற்றிருக்கிறோம். தமிழ் குடிகளுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு அதை பத்தி ஒரு சின்ன புரிதல் நம்ம பார்த்தோமா. இப்போ ஏற்றத்தாழ்வு இங்க ஏன் கொண்டு வரணும்? இப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். தனியா ஒரு நபரை, இவன் நல்லவன், இவன் நல்லது செயல் செய்யறவன், இவன் நல்லவன், இவன் கெட்டது பண்றான், இவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு சூழ்ச்சியா தான் இருக்க முடியும். இது கடவுள் அவன் என்ன சொல்றான், கடவுள் சொன்னாரு, ஏதாவது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஏதாவது சட்டத்துல சொல்லியிருக்கு, எழுதுனது எல்லாமே அவன் தான். அதை காரணம் காட்டி தான் நம்ம நம்ப வச்சுட்டு இருக்கான். நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் அந்த ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அப்பையிலேருந்தே அவங்க வளர்க்கப்பட்டுட்டாங்க. இதை அவங்க மனசே திணிச்சிட்டாங்க, அவங்க அப்படிதான் வளர்ந்துட்டாங்க. ஆனா இதை நாம தான் இப்போ உணர்றோம், இது சூழ்ச்சி அப்படின்னு நாம தான் உணர்றோம். இதுல யார் பயன் அடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை யாரு திட்டமிட்டு புகுத்தானா அவன் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு 3% மக்கள் தொகையில் இருக்கவன் எப்படி 75% இருக்கிற அந்த அரசாங்க அதிகாரியில அவன் இருக்க முடியும்? இது அவன் சொல்ற அந்த எஸ்சி பிசி கம்யூனிட்டி வரையாவே வச்சுப்போம். இது சாத்தியமா? எப்படி அவன் 3% இருக்கிறான், 75% எப்படி அவன் அரசாங்க வேலையில அவன் இருக்க முடியும்? ஆனா நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க, நம்ம ஒரு ஊர்ல வாழ்றவங்க எல்லாருமே பறையர், வன்னியர், கவுண்டர், உடையெல்லாம் வாழ்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம கலாச்சாரங்களா இருக்கட்டும், நம்ம பண்டிகைகளா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் தொடர்புடையதாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் அவன் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல பண்டிகையா இருக்கட்டும்,
அந்த பண்டிகையில அனைத்து சமூகங்களும் சேர்ந்துதான் அங்க நம்ம வேலை செய்யறோம். பறையர் குடியின வந்து வேலை செய்வோம், நம்ம இசைவாசி இப்போ தாழ்த்தப்பட்டவங்க சொல்றான். இப்ப அவன் வந்து உயர்ந்ததான் எடுக்க ஒரு கடவுள் வந்து உயர்ந்தவர். அவனோட குலதெய்வத்துக்கு தான் அவன் மரியாதை செலுத்தி எல்லாமே வணங்குறது எல்லாமே பண்றாங்க. நம்ம தமிழ் மொழி தான் எல்லாமே பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த கடவுளுக்கு இசை வாசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவரா வந்து இருக்குது. ஒரு தீண்டத்தகவர் மிக தொட்டாலே தீட்டு பார்த்தாலே தீட்டுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு புகுத்தப்பட்ட ஒரு சமூகத்தினர் எப்படி ஒரு கடவுளுக்கு இசை வாசிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து ஒரு இதை வந்து பெற்றிருக்க முடியும்? இதுதான் இப்போ ஒரு சான்றே. ஏன்னா இப்போ நிறைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு படைச்சதையும் எல்லாருமே பிரிச்சுதான் எடுத்துக்கோ போகும்போது இது வந்து இன்னுமே வந்து நடைமுறையில தான் இருக்கு. ஆனா மனதளவில் மட்டும்தான் நம்ம எல்லாருமே அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறத தெரிஞ்சுக்கானே தவிர நம்ம வாழ்வியல் முறைப்படி நம்ம நடந்துக்கிற அந்த சம்பிரதாயங்கள் அடிப்படையில எல்லாரும் இன்னுமே சமமா தான் இருக்கும். ஏன்னா குலதெய்வமே எல்லாருக்கும் மற்ற தமிழ் குடிகள் எல்லாமே ஒரே குலதெய்வமா தான் இருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று தான். இதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவன் அங்க ஈஸியா உட்காந்துக்கிட்டு அனுபவிச்சுக்க எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள் நம்ம அதிகாரங்கள் எல்லாத்தையுமே அவன் சுலபமா அனுபவிச்சுக்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறதான். இதை வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து எல்லாருமே உணரணும். மக்கள்கிட்ட இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். யாருமே இங்க நல்லது கெட்டவனா அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்ப நம்மளே கூட தமிழர்கள்னா எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலையே. நம்ம சங்கத்திலே கூட யாராவது தப்பு பண்ணா அவங்க உடனே எடுத்துரும். தமிழர்களா இருந்தாலும் அவங்க நல்லவர்களா இருக்கணும். அதை வந்து நம்ம 5ஆம் தமிழ் சங்கம் வந்து அப்படிதான் நம்ம இதுவரை நம்ம எடுத்துக்கணும். தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்க நம்ம வந்து பிரிவினைவாதிகள் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒண்ணு ஆரம்பிச்சு அவன் வந்து நம்மள பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு இருக்கான். இன்னொன்னு வந்து நம்மளையே எதிர்த்து பேசுறது, ஓசி சோறுன்னு சொல்றது. அப்ப எல்லாருமே பார்த்துக்கிட்டு எல்லாருமே இங்க சும்மாதான் இருக்கோம். நம்ம சங்கத்துல இருந்து மட்டும்தான் குரல் கொடுத்துமே தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே யாருமே இதுக்காக குரல் கொடுக்கல. ஏன்னா அந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்திருந்தா நம்ம சங்கம் வெளியே வந்துடும். அவன் மற்ற விஷயங்களா இருந்தா குரல் கொடுக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அவன் அந்த உஷாராணி அப்படிங்கிற அந்த அம்மா சொன்னது வந்து நம்ம தான் அப்படி சங்கத்தை தான் அப்படி சொன்னாங்க. அவன் நம்ம சங்கம் வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயத்தையே வெளியிலே பேசல வாயை திறந்து. ஆனா அங்க பயணிக்கிற தமிழர்கள் எல்லாருமே பேசினாங்க, கால் பண்ணி பேசினாங்க, திட்டினாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு அமைப்பா வந்து யாருமே செய்யணும். இப்ப வந்து என்னன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் நம்ம சங்கத்துல வந்து பொருளாதாரத்தை குறைக்கணும், நம்ம சங்கம் வளரக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து நாம தான் வந்து வெளியில வரணும், நம்ம மக்களுக்கு புரிதல் ஏற்படணும். இது எப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே ஐயாவுடைய ஆய்வு பார்த்து தான் நம்ம வந்துருக்கோம். ஐயாவுடைய ஆய்வுகள், ஐயாவுடைய கண்டுபிடிப்புகள் இதை பார்த்து தான் நம்ம வந்துருக்கோம். அப்ப அந்த ஆய்வுகள் ரீதியாவே குழப்பத்தை ஏற்படுத்துறோம். நம்ம ஐயா வந்து ஒன்றும் சும்மா உட்காந்து ஒரு ஆய்வுனா அப்படி சொல்லிட்டு போகல. நம்ம ஐயா அதுக்காக கள ஆய்வு பண்ணுவாங்க, வேர்ச்சல் ஆய்வு பண்ணுவாங்க, எல்லாமே ஆய்வுகள் பண்ணி நடைமுறையிலையும் என்னென்ன அது சார்ந்து என்னென்ன லிங்க் ஆகுது இதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஆய்வு எடுத்து போடுவாங்க. ஆனா இப்ப வந்து ஆய்வு அப்படிங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு சொல்றது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ரீசெண்டா சொன்னோம்னா இந்த தீபாவளியை வந்து ராவணிய வெற்றி விழான்னு சொல்லி ஒண்ணு போட்டுருக்காங்க. இதெல்லாம் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம். தலை தீபாவளின்னு சொல்றாங்கல்ல, தலை தீபாவளி நீங்க யோசிச்சு பாருங்க. தலை தீபாவளிங்கிறது எல்லாருக்குமே தலை தீபாவளி நம்ம சொல்ல போறோம். எல்லாம் தலை தீபாவளி வாழ்த்துக்கலாம் சொல்றோம். திருமணமான முதல் தம்பதியினருக்கு முதல் வர தீபாவளி தான் தலை தீபாவளின்னு சொல்லுவோம். அதை போயிட்டு தலை தீபாவளினாலே அப்ப தலைனாலே வந்து ராமனை வந்து தலையில வெட்டிதான் பண்ணாங்க. அப்ப இது ராவணிய வெற்றி விழா இது எப்படி எல்லாம் மாத்துறாங்க பாருங்க. இப்ப அதே ஆனா இன்னும் நம்ம கேள்வி வரும்ல, தலை பொங்கல்னு தான் சொல்றோம், தலை அடின்னு சொல்றோம். அதுக்கு ராமனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஏன் தலை வாழை இலைன்னு சொல்றோம், வாழை இலை தலை பிரசவம்னு சொல்றோம். இதெல்லாமே அப்ப தலைன்னா என்ன அர்த்தம்? முதல் அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதை வந்து எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க பாருங்க. இதுலயே வந்து ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு சில புரிதல் இல்லாதவங்களுக்கு இப்ப ரீசெண்டா நம்ம சங்கத்துல வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப என்ன பண்ணுவோம், இதன் மூலியமா சங்கத்துல ஆட்களை சேர விடாம தடுக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கத்துக்கு நிதியும் கொடுக்க யோசிப்பாங்க. அப்ப பொருளாதாரத்தை தடை செய்யறது. தமிழ் தேசியவாதிகள் இப்ப உதாரணத்துக்கு ரீசெண்டா இப்ப அருகையா வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி. ஒரிசா பாலையா அவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணி போடுறாங்க அப்படின்னா இந்த ஆய்வுகள் ரீதியா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தவிர இங்க இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஐயா வந்து ஆய்வுகள் ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, சமூகத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா சங்கமே.
இப்ப இந்த சங்கத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க முடியும், நம்ம எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்க முடியும், எல்லாரும் ஜெயிக்க முடியும். அப்ப இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப இதுதானே தீர்வு. நம்ம அப்ப அந்த தீர்வை நோக்கி கொண்டு வர்றது நம்ம சங்கம் தான். இப்ப அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து பல லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க நினைச்சா இவிஎம் வந்து மிக மிக சுலபமா வந்து அவங்க தடை பண்ண வைக்க முடியும். ஆனா இன்னுமே இவிஎம் பத்தி எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது. மக்கள் இருந்து நிறைய பணம் அவங்க இதெல்லாம் செலவு பண்றாங்க. அவங்க மேலதிகாரி யாரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அவங்களுக்கு ஒரு பேர் இதுதான். ஆனா சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம் இல்லை. ஏன்னா இப்ப உதாரணம் தெரியும், RSS மேடையில போய் அவன் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, திராவிடத்துக்கும் நமக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி பங்காளி சண்டை, இதுல எப்படி பாஜகவை நாங்க உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல திராவிடத்தையும் பங்காளிகள்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல யாரும் ஆரியத்தை எதிரிகளா காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த RSSல போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிராமண கடப்பாறை வந்து திராவிட இதை வந்து சுவரை இடிச்சு தள்ளும் அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆரியத்தை நண்பனாகவும் திராவிடத்தை எதிர்வான். அப்ப இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ப்ரூஃப் தான். இதுவே மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப். அவர் வந்து யாரால இயக்கப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற தமிழர்கள் தான் எல்லாருமே வந்து ஏமாத்திட்டு இன்னுமே வந்து பாருங்க, இன்னைக்கு பாருங்க பஸ்ல போயிட்டு அந்த தமிழ்நாடுன்ட்டு எல்லாம் ஒட்டுறது, இது எல்லாமே அவங்க முன்னெடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. ஆனா தலைமை வந்து சரியா இல்லை. ஆனா இங்க வந்து நமக்கு தலைமையும் வந்து சரியான தலைமையாக இருக்காங்க. அதுக்கான ஆட்களும் நம்ம வந்து எல்லாருமே ஒன்றிணைச்சிட்டோம். இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுதான் இப்ப நமக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் வந்து நம்ம இணையில முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். இனிமே நம்ம போக போக இன்னும் மக்கள் வந்து நம்ம இணையணும். அதுக்கான முன்னெடுப்பு வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும். இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பா மக்கள் மனதில் நம்ம வந்து உடைக்கணும். நம்ம தமிழர்கள் மனதில் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத உடைக்கணும். ஏன்னா இது அவங்களுடைய வாழ்வாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவருடைய மகன் வந்து புரிதல் இருக்கிறார். ஆனா அவங்க அப்பா வந்து இந்த ஏற்றத்தாழ்வு சாதிய தீண்டாமை அதுலதான் அவர் இதா இருக்காரு. ஏதோ ஒரு கிணத்துல வந்து பறையர் குடியோ பலர் குடியோ சொல்லிட்டு யாரோ அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது யூஸ் பண்ணது இன்னுமே அவங்க அப்பா அந்த கிணத்து தண்ணி இன்னுமே யூஸ் பண்ணல. அப்ப எந்த அளவுக்கு இது வந்து அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்குன்னு பாருங்க. அவங்க மனநிலையை, அவங்க வாழ்வியல் முறையை எவ்வளவு பாதிக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு பறையர் பல்லர் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இங்க உண்டு பண்ணதுனால அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்குது, அவங்களுடைய மனநிலையுமே பாதிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அதனால இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத எல்லாமே கலந்துட்டு தமிழர்களா என்ன ஒன்றினோம். அதுக்கு வந்து நாம ஒரு முன்னெடுப்பு எடுத்துருவோம். அதான் வந்து நம்ம பேரவைகள், குடி சார்ந்த பேரவைகள், பறையர் வன்னியர் அந்த மாதிரி பேரவைகள்லாம் முன்னெடுத்துருக்கோம். இந்த பேரவைகள் எதுக்காக முன்னெடுத்துருக்கோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் யாருங்கிற புரிதலே நிறைய பேர் இல்லை. இப்ப பறையர் குடியிலே நிறைய பேருக்கு நம்ம தமிழர்களா அப்படின்னு கேட்கறாங்க. வன்னியர் குடி மற்ற எல்லாருமே தமிழர்களா யாரு அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம பேரவைகளா போய் ஒன்று சேர்க்கணும். பறையர்குடி அப்படின்னா அவங்க அந்த அடிப்படையில எல்லாம் வந்துருவாங்க. அப்ப அந்த பறையர்குடி அந்த பேரவைகள் மூலியமா ஒன்றிணைந்து அந்த பேரவைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம சங்கத்துல ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தான் நம்ம அந்த பேரவையிலே நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம நிக்கிறவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி டவுட் இருக்குங்களா? நம்ம நிக்கிறோம், இப்ப இத்தனை கட்சிகள் இருக்கு, இதை நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஏதாவது டவுட் இருக்குங்களா? அது மாதிரி சின்ன சின்ன டவுட் வந்தாலுமே நம்ம ஐயாவை ஒரு உதாரணமா எடுத்துங்க. அவர் ஒரு தனி மனுஷனா நின்று இன்னைக்கு உலகத்தையே மாத்திருக்காரு. நீங்க ஐயாவை வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய ஆய்வுகளை ஒரு 10 வருஷத்துல மீட்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இந்த இத்தனை ஆய்வுகளை வந்து அவர் சர்வசாதாரணமா கொண்டு வந்து நம்ம பக்தியோட வணங்கிய கடவுளர்லாம் விஞ்ஞானிகள்னு கண்டுபிடிச்சதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வு. இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம ஐயாவோட தொடர்ந்து நின்று சிறப்பா செயல்படணும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கூடியிருக்க மக்கள் வந்து சாதாரணமா ஏதோ அடுத்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மாதிரிலாம் இல்ல, நம்ம தான் இந்த கட்சியை நம்ம வழி நடத்த போறோம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கு தான், ஒவ்வொரு நிர்வாகிகள் தான் தொடர்ந்து உங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் சங்கத்துக்காகவும் நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் செய்யுங்க. இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட அனைவருக்கும், இந்த முதல்ல சொன்னீங்க அந்த அறம் சார்ந்த ஒரு செயலுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி. ஆனா இது நன்றி தெரிவிக்க நடத்தப்படுற கூட்டம் இல்ல. வருகின்ற தேர்தலில்
அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டி ஒன்று கூடிய ஒரு கூட்டம். இது வெற்றி பாதையை நோக்கி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அனைவருக்கும் நன்றி. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவனென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வெல்கொண்டு தாக்குவோம். நன்றி. தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு.